சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். சங்கீதம் 119 141. சிறியன் அடியேன், இழிவுக்கு உள்ளானவன், ஆனால் உம் நியமங்களை மறக்காதவன். திருப்பாடல்கள் 119 141. I am small and of no account, but I keep your orders in mind. Psalms chapter 119 verse 141. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசிகள் என்று சொல்லிக்கொள்ளும் அநேகர் வெகு சீக்கிரத்தில் தங்கள் பக்தியை அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள், தள்ளிவிடுகிறார்கள். அற்பமான ஒரு சிறிய கஷ்டம் வந்தாலும் அதை சகித்து தேவன் பேரில் வைக்கும் விசுவாசத்தினால் அதை மேற்கொள்வதில்லை. நான் தேவனை பின்பற்றி என்ன பிரயோஜனம்? எனக்கு தானே இவ்விதமான கஷ்டங்கள். நான் இனிமேல் ஆலயத்திற்கு போக மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன், தேவ பிள்ளைகளின் ஐக்கியம் எனக்கு வேண்டாம், நான் என் வழியை பார்த்து கொள்வேன் என்று எப்படி சுலபமாக தேவனுடைய காரியங்களை அற்பமாய் பேசி அசட்டை பண்ணி விடுகிறார்கள். சங்கீதக்காரன் இங்கு எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். ஆம், நான் சிறியவனாய் இருக்கிறேன், மற்றவர்களுடைய பார்வையில் அற்பமாய் எண்ணப்படுகிறேன், என்னை யாரும் மதிப்பதில்லை, என்னை கிள்ளுக்கிரையாக எண்ணுவோர் பலர். அதோடு மாத்திரமல்ல, நான் எல்லோராலும் அசட்டை பண்ணப்படுகிறேன், என்னை மற்றவர்கள் புறக்கணிக்கிறார்கள், என்னை யாரும் விரும்புவதில்லை. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ அவ்விதமான நிலையில் இருக்கிறாயா? சோர்ந்து போகாதே. தாவீதும் அவ்விதமான பாதையை கடந்து வந்தான். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். நீ அப்படி சொல், தேவன் ஏற்ற நேரத்தில் கைவிடாமல் உயர்த்துவார். அவர் மனிதர்களைப் போல் அல்ல, மறந்து விடாதே. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போலாக்குகிறார். இந்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு உண்மையாய் ஜெபிப்பாயானால் தேவன் நிச்சயமாக உன் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம். சிறுமையான எங்கள் மேல் நினைவாயிருக்கிற இயேசுவே, ஏற்ற நேரத்தில் கைவிடாமல் மறவாமல் உயர்த்துவீர் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆமீன்.